எல்லாம் கண்களை மூடி இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர் அவருடைய வார்த்தையினால நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாளிலும் இந்த மார்ச் மாதம் இந்த முதல் நாளில் நம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்மோடு கூட பேச வேண்டும். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர் நல்லவர். அவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஆகையினால நம்முடைய இருதயங்களை, நம்முடைய செவிகளை தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் திறந்து கொடுக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் தாமே இந்த மார்ச் மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாகவும், அவருடைய வார்த்தைகள் இந்த மாதம் முழுதுமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவும், அவருடைய வார்த்தையில் நாம் பலப்படும்படியாகவும், அவருடைய வார்த்தையில் நம்ம விடுதலையாக்கப்படும்படியாகவும், அவருடைய வார்த்தையை நமக்கு எல்லாவற்றிலேயும் நமக்கு உதவி செய்கிறதாயும் தேவனாய் கர்த்தர் இருக்கும்படியாய் தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனையிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட நீ பேசுகிற தேவன். ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிற தேவன். ஆண்டவர் யோசுவாவோடு கூட தேவனாய் கர்த்தர் இடைப்பட்ட தேவன். அந்த தேவ தாசர்களோடு கூட கர்த்தர் பேசுகிற தேவன். இன்றைக்கும் எங்களோடு கூட நீ பேச விரும்புகிறார். அப்பா, உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த மாதத்திற்கான வார்த்தை தேவனை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையில் ஆண்டவரே ராஜா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தேவ ஆவியானவர் அடியனை சிலுவையில் நீர் மறைத்து அவருடைய மகிமையில் என்னை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மார்ச் மாத முதல் தேதியில முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அந்த முதல் தேதியாகிய அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருந்து அந்த மாதத்தை துவங்குவது நமக்கு மிகவும் ஆசீர்வாதம். ஆகையினால இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு நம்ம இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துவதற்கு வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு நம்ம செலுத்துகிறபடியால் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் இந்த மார்ச் மாதம் தேவனாய் கர்த்தருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3ஆம் மாதமாகிய மார்ச் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்துல பாதத்துல காத்திருந்த போது, கர்த்தர் இந்த 3ஆம் மாதமாகிய மார்ச் மாதத்துல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 66:5. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இன்றைக்கு நமக்கு சபைக்கும் தருகின்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சபையாருக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு கொடுத்தபடியால் இந்த வார்த்தையை நான் வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் தியானித்த போது உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில அவர் எப்படியெல்லாம் அவர்களுக்காக வருகிறார் என்பதை பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சந்தோஷம் உண்டாகும்படி விரும்புகிறார். அவர் சந்தோஷமா இருக்கும்படி அவர் விரும்புகிறபடியால் அவருடைய வாழ்க்கையில
எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. காணப்படுவார் என்று சொன்னால் அந்த காரியத்துக்காக அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த மார்ச் மாதமாகிய இந்த 3ஆம் மாதத்திலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் உங்களிடத்தில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி மாத்திரமல்ல, இந்த மாதத்துல கடைசி நாள் வரையிலும் அவர் உங்களிடத்தில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் முடிவு மட்டுமாக கர்த்தர் பாருங்க, அவர் நமக்காக, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சந்தோஷத்துக்காக, நாம் சந்தோஷப்படும்படியாக அவர் இறங்கி வருகிற தேவன். அல்லேலூயா. வேதத்துல உதாரணமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பிறப்பை அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை, எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட காலமா இருந்தது. அவருடைய வாழ்க்கையில துன்பத்தின் பாதையில ஜனங்கள் காணப்பட்டார்கள், விடுதலை இல்லாத சூழ்நிலையில காணப்பட்டார்கள், மரணத்தின் பாதையில ஓடிக்கொண்டிருந்தார்கள், வியாதியில ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருந்த யாவருக்கும் சந்தோஷம் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? தேவனாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி, எல்லா ஜனங்களும் சந்தோஷம் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லா ஜனங்களும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றிலேயும் சந்தோஷம் உண்டாகும்படியாக தேவனாய் கர்த்தர் நமக்காக வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக இறங்கி வருகிற தேவன். வேதத்துல நீங்க எங்க எல்லா இடத்துலயும் நீங்க வாசிக்க முடியும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் இறங்கி வருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்காக கர்த்தர் இறங்கி வருவார். சொல்லாம வாய் திறந்து அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லாம, உனக்காக கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனங்களாகிய, தம்முடைய ஜனங்களாகிய யாவருக்காகவும் கர்த்தர் இறங்கி வருகிற தேவன். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இறங்கி வந்தார் என்கிறதான வேத வசனங்களை நம்ம கொஞ்சம் வேத ஆதாரத்தோடு கூட நம்ம தியானிக்கலாம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32, 33. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை இதோட போதும். இங்க 32, 33 என்ன சொல்லுதுன்னா, தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எங்க பாளையம் இறங்க வேண்டும் என்பதுக்கான இடத்தை காட்டுவதற்காக அவர்களுக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? அவர் பகல்ல மேகமாகவும் இரவுல அக்கினியாகவும் இறங்கி வந்தார் என்று சொல்லி மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இந்த நாள்ல நம்ம வாசித்தோம். அப்படியானால் ஏன் தேவனாய் கர்த்தர் அந்த நாள்ல இறங்கி வந்தார் அப்படின்னா, வேதத்துல தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த போது பாருங்க, எகிப்துல எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனா அவர்கள் வெளியே வந்த பின்புதான் அவர்கள் ஆரம்பத்துல சந்தோஷத்தோடு கூட கடந்து வந்தாங்க. ஆனா வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அவர்களுக்கு முன்பாக வனாந்தரம் போல இருந்துச்சு. அல்லேலூயா. அவளுக்கு முன்பாக வனாந்தரம் மாத்திரமல்ல, அவளை சுற்றிலுமாய் வனாந்தரமா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க பார்த்தாலும் என்னதான் இருக்குது? வனாந்தரம் தான். ஏன் மேகமாய் வந்தார்? அவங்களுக்கு வனாந்தரம் இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியாது? கர்த்தர் அங்கே வரலன்னா அவங்களால வாழ்ந்திருக்க முடியாது, அவங்களால பிரயாணம் பண்ணியிருக்க முடியாது, எல்லாம் அங்கேயே இறந்துட்டு இருப்பாங்க ஆரம்பத்திலே. ஆனால் அவரை சுற்றிலுமாய் வனாந்தரம் இருந்தது.
எகிப்துல அவளுக்கு இருந்த எல்லா வசதி ஒண்ணு கூட இங்க இல்லை. ஆனா எல்லாமே அவளை சுற்றிலுமாய் வனாந்தரம் போல காணப்பட்டது. அவள் கண்களுக்கு முன்பாக வனாந்தரம், அவளுடைய சுற்றிலுமாய் வனாந்தரம் இல்லையா, அவருடைய பிரயாணம் எல்லாம் வனாந்தரமாய் இருந்தது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பம்லாம் வராங்க. தன்னுடைய குழந்தைங்க, ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வராங்க. இவளுக்கு பாளையம் இறங்குவதற்கு இவளுக்கு வழி தெரியல, இவளை பாதுகாப்பதற்கு இவளுக்கு வழி தெரியல. சுற்றிலுமா எல்லாம் ஓப்பனா இருக்குது. அப்படியானால் அப்படிப்பட்ட வழியில அவர்கள் என்ன செய்யணும், எப்படி போனோம் என்பதை வழி தெரியாமல் திகைத்து நின்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் திகைத்து நின்றார்களாம். என்ன பண்ணுவது, என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இல்லையா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததுனால தேவனை கர்த்தர் இறங்கி வந்தாராம். பாருங்களேன், என்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்களில் அநேகருடைய வாழ்க்கையில நம்ம நினைப்போம், இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, இந்த மாதத்துல இந்த குறிப்பிட்ட இந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நாம் அதற்குண்டான வழி தெரியாமல் நம்ம கலங்கினவராக இருக்கலாம். சில பொருளாதாரத்துல இந்த மாசத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலே அப்படின்னு சொல்லி நாம் வழி தெரியாதவர்களாய் நாம் வந்திருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு நான் என்ன செய்ய போறேன், எனக்கு முன்னேற்றம் அடைவதற்கு வழி தெரியலையே அப்படின்னு சொல்லி நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தையே பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில நான் எப்படி பெற்றுக்கொள்வது, எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களும் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில என் பிரச்சனையிலிருந்து, என் போராட்டத்திலிருந்து, என் உபத்திரவத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லையே, எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் இருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட வழி தெரியாமல் நீங்க அதற்குண்டான பிரயாசங்கள் பட்டும் இன்றைக்கு காணப்படலாம். ஆனால் நான் சொல்றேன் உங்களுக்கு, நம் தேவன் சாதாரணமான மனுஷன் அல்ல. அல்லேலூயா. அவர் மனுஷனை போல அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நம்மை போல அல்ல அவர். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் வழிகளை நமக்காக திறக்க முடியும். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல கூட கர்த்தர் வழி திறக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அவருடைய கரத்துல உங்களுடைய வழிகள் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வழியெல்லாம் உங்களுக்கு கோணலமானலாம் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், முட்டு சந்து போல இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும் உங்க வழி எங்க இருக்குதுன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவனாய் கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்களை விடுவிக்க அவரால் நிச்சயமாய் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் வழிகாட்ட நிச்சயமாய் நமக்கும் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 43 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. இதை நிச்சயமா அவர் செய்தார். அல்லேலூயா, செய்தார். அதனாலதான் அவர் சொல்றார். நீங்க வேதத்துல நம்ம வாசிக்க முடியும், அதற்கெல்லாம் நம்ம நேரம் தான் இல்லை. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கான வனாந்தரமாய் இருந்தாலும் வழியை உண்டாக்குவார், அவாந்திர வெளி போல இருந்தாலும் அதில் ஆறுகளை உண்டாக்க அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது ரெண்டும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் மத்தியில தேவனாய் கர்த்தர் செய்கிற ஒரு அதிசயமான வழி அவருடைய வழி. அல்லேலூயா. அப்படியானால் இங்க சொல்றாரு, நீங்க வனாந்தரமா இருந்தாலும் அதுல அவர் வழியை நமக்காக உண்டு பண்ண அவரால் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவர் அவர் தான். நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு நல்லா தெரியும் உங்களை எந்த வழியில அவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஆகினால்தான் இயேசுக்கு சொல்றாரு, யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. இல்லையா? அருமையா சொல்றது இல்லையா? பரலோகத்துக்கு கூட நம்ம அவர் இல்லைன்னா நம்ம போகவே முடியாது இல்லையா? ஆகையினாலதான் அவர் நமக்காக பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போவதற்கு அவர் வழியை காட்டுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட
அவள் சுற்றிலுமாய் வனாந்தரம் இருந்தது. அவர்கள் எங்க போவது என்று சொல்லி வழி தெரியாமல் அலைந்து திகைத்திருந்த அவனுடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் இவர் மேகமாகவும் அக்னியாகவும் வந்தார். வேதத்துல வாசிப்போமா? யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20, 21, 22 நம்ம வாசிக்கலாம். 3 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் எத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க முக்கியம். அல்லேலூயா. அன்றைக்கு அவர் ஆரம்பிச்சவர் கானான் தேசம் வரைக்கும் நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆரம்பிக்கிறவர் இந்த மாதம் முழுதுமாய் நம்மையும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிற தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களை வழி நடத்த அவர் மேகமாகவும் அக்னியாகவும் வந்தார். கடைசி வரைக்கும் அந்த கானான் தேசம் போய் சேரும் வரைக்கும் இவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரா? அவர் வந்தார், உதவியாக வந்தார், ஒத்தாசையாக வந்தார். இவங்களுக்கு வெறும் சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். ஏன்னாக்கா பாருங்க, எந்த ஜனங்களுக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. எல்லா ஜனங்களும் பயந்தாங்க, ஆனா இந்த ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தான் மேக ஸ்தம்பம் இருக்குது, இவங்களுக்கு தான் அக்னி ஸ்தம்பம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்க மத்தியானத்துல போனாலும் வெயில் அவங்கள சேதப்படுத்தல, இரவுல இருந்தாலும் அவர்கள் இரவு அவளை சேதப்படுத்தல. அல்லேலூயா. அப்படியானால் இந்த தேவ ஜனங்களா இருக்கிற இஸ்ரவேலுக்கு பாருங்க, ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை வனாந்திரத்திலே தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய எல்லா காரியமா இருக்கலாம். பாருங்க, தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வேலைகள்ல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய தொழிலா இருக்கலாம், அல்லது எந்த காரியமா இருக்கலாம், இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக நாம் அறியாத வழியில அவர் புதிய வழியில அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நமக்காக வழி திறந்து அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நமக்காக அவர் திறப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் நமக்காக ஒன்று திறப்பார். எப்போ திறப்பார் என்று சொல்லிதான் நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப புதிய வழியில தேவனாய் கர்த்தர் நடத்துற இதுவரையிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பாருங்க, மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நீங்கள் அறியாத வழி அவரிடத்துல உண்டு, எக்கச்சக்கமான வழி உண்டு. அல்லேலூயா. இல்லையா? நம்ம ஒரு வழியை நம்ம என்ன பண்ணுவோம்? அடைஞ்சிட்டானா சோர்ந்து அடையிடுவோம், இல்லையா? சோர்வாயிடுவோம், கஷ்டப்படுவோம், கண்ணீர் விடுவோம். ஆனால் கர்த்தரிடத்துல உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படியான 1000 வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த 1000 வழியை அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம இப்ப வாசிக்க போறோம். கவனிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில இல்லாம நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம எதிர்பார்க்கிறோம், பிரயாச போறோம், எல்லாமே பண்றோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றார், நீங்கள் என்னில நிலைத்திருந்தால்தான் உங்களுக்கு வேண்டிய வழியை வேண்டிய நேரத்துல நான் என்னால கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதானே? இல்லையா? நம்ம அவரிடத்துல நிலைத்திராமல் இருந்துட்டு, நம்ம அவருக்குள்ளே நாம் நிலைத்திராமல் நாம் வெளியே இருந்து கொண்டு கர்த்தரிடத்துல எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜெபிக்கலாம், நம்ம எல்லாமே பண்ணலாம். ஆனா கர்த்தரில் நிலைத்திருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் வரும். ஏன் அப்படின்னா பாருங்க, வெளியெல்லாம் நமக்கு ஆண்டவர் வழியை திறக்கல, நமக்கு உள்ள இருந்தே நமக்கு திறக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஆகையினாலதான் நீங்கள் என்னில் நிலைத்திருந்து வேதம் சொல்லுகிறது, இல்லையா? அவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்து நான் உன்னில் நிலைத்திருந்தால்தான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லையா? நம்ம அவரத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அவளத்துல நிலைத்திருக்கணும். எப்படி? சத்தியத்துல, விசுவாசத்துல, இல்லையா?
பரிசுத்தத்துல நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது அவர் நமக்குள்ள இருந்து நமக்கு எப்போல்லாம் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அதற்கெல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், வழிகளை அவர் திறந்து கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் புதிய வழிகளை திறந்து கொடுத்து அவர் வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. 2வது பிளஸிங் பாருங்க, கர்த்தர் இந்த 3ஆம் மாதமாகிய மார்ச் மாதத்துல அவர் நமக்கு தருகிற 2வது பிளஸிங், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. இங்க நாம் வாசித்தோம், தேவனாய் கர்த்தருடைய தூதனானவர் இங்க ஒருவனை சந்திக்க வந்திருக்கிறார். சரி, அந்த சூழ்நிலையே அவனை சந்திக்க வந்தார் என்று சொன்னால் இந்த சம்பவத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வேகமா வாசிக்கலாமா? மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்போ பார்க்கிறோம், இங்க தேவ ஜனங்க தான், ஆனா அவங்க வாழ்க்கையில இந்த மீதியானியராகிய சத்ரு என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு பெரிய ஒரு திரளான சேனைகளோடு கூட வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க விதைச்சு என்ன பண்ணுவாங்களாம், அறுவடைக்கு காய்ச்சிருப்பாங்களாம். ஆனால் அந்த அறுவடைக்கு நேரம் கரெக்டாக வரும்போது இவங்க என்ன பண்ணலாம், வந்து எல்லா விளைச்சலையும் எல்லா அறுவடையும் அவன் என்ன பண்ணலாம், அவன் வந்து நிற்கும் போது இவங்க ஜனங்கள்லாம் உயிர் தப்புனா போதும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் மலைகளில் குகைகளில் போய் என்ன பண்ணுவாங்களாம், ஒளிந்து கொள்வாங்களாம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற ஆடு மாடுகள் மிருஜீவன்கள் விதைகள் இல்லையா, எல்லாவற்றையும் அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்களோ அவருடைய நன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய மீதியான எல்லாவற்றையும் கெடுத்து போட்டுருவாங்களாம். இதை நீங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே இது பிசாசானவன் அந்த நாட்களில் இல்லையா சத்துருவாகி இந்த மீதியானியராக அங்கே அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தான் இல்லையா. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பு, நஷ்டம், விரயத்தை காட்டுகிறது இல்லையா. ஒரு விரயம் தானே, நஷ்டம் தானே. அவன் சம்பாதி காலமெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ கஷ்டப்பட்டு விதைச்சி அதை அறுவடை செய்கிற போது இன்னொருத்தன் அதை எடுத்துன்னு போயிடுறது, அது ஒரு நஷ்டம் தானே இல்லையா. நம்ம கூட இன்னைக்கு நம்ம ஓடுறோம், வேலைக்கு போகிறோம், அந்த சம்பளம்லாம் நம்ம பெற்றுக்கிறோம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம். ஆனால் லாஸ்ட்டில் வரும்போது அவன் ஆளை காணம்பா அப்படின்னாக்கா நம்ம எப்படி இருக்கும், அது ஒரு நமக்கு ஒரு இழப்பு தானே. ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணோம், இதற்காக தானே ஓடணும், இதற்காக தானே நம்ம கஷ்டப்பட்டோம், இதற்காக தானே நம்ம எல்லாம் பிரயாசப்பட்டோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இப்படி 7 வருஷங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டத்தின் மேலே கஷ்டம் இல்லையா, நஷ்டத்தின் மேலே நஷ்டம், அவர்களுக்கு விரயத்தின் மேலே விரயம், அவர்கள் இழப்புக்கு மேலே இழப்பு, இது எல்லாவற்றையும் அவர்கள் துக்கமாய் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இப்படி தான் அவருடைய வாழ்க்கையில் 7 வருஷம் இருந்துச்சு. இந்த கிதியோன் இப்போ இவருடைய நிலத்துல அவர் கோதுமையில் விதைச்சு என்ன பண்ணுறாராம், போரடித்து கொண்டிருந்தார். மீதியான வரத்துக்குள்ள என்ன பண்ணோம், ஏன் ஆகாரத்தில் அந்த எண்ணத்தில் இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணோம், காப்பாற்றணும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரா, அந்த காரியங்களை முயற்சி செய்து கொண்டிருந்தார். இதை நம்ம கேட்குற தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்களேன். இன்றைக்கும் இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்பத்துல உங்களுடைய கையின் பிரயாசங்கள், நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணீங்க, சம்பாதிப்பீங்க, இரவும் பகலுமா நீங்க சம்பாதிக்கலாம் இல்லையா. ஆனா அது வேஸ்டாக இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இருக்கும். வேஸ்டா போகும், எப்படி போகுதுன்னு தெரியாது, மருத்துவமனைக்கே வேஸ்டா போகும். சிலருடைய வாழ்க்கையில பாருங்க விரயமாக போகும், இழப்பாக போகும், தேவையில்லாததுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க,
அப்படியாய் நம்முடைய வருமானங்கள், உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தது போல வேறு சிந்தி நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாமே இன்றைக்கும் பாருங்கள், பிசாசன் என்ன பண்ணுவான்னா தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாவற்றையும் அவன் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் பாருங்க பல காரியங்களை வச்சிருப்பான். இன்றைக்கும் தேவ ஜனங்களை இருக்கிற அநேக கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வட்டி 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 வட்டினே வட்டியில் கட்டி நிற்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிச்சானாக்கா திருப்பி ஒரு வட்டியில் போய் மாட்டி நிற்பாங்க, எங்கேயோ தண்டில் போய் மாட்டின்னு இருப்பாங்க. ஏன் கஷ்டப்படுங்க சம்பாதிங்க இதெல்லாம் முடிஞ்சிச்சிங்கன்னுவாங்க. திருப்பி பார்த்தா அடுத்த மாதம் கேட்டால் திருப்பி இன்னொரு வட்டியில் போய் இருப்பாங்க. அதான் இதுதான் ஒரு 3 மாதம் இருக்குது, ஒரு 4 மாதம் இருக்குது, இதே இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும். இப்படியே தான் பாருங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பாருங்க. இவங்களுக்கு எப்படின்னா வட்டி வட்டி வட்டி, டெய்லி வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு சொல்லி பாருங்க எல்லாம் இவங்களுடைய சம்பாதனை எல்லாம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், அதை வந்து பிடிங்கின்னு போய் என்ன பண்ணுவான், அவன் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். யோசிச்சு பார்க்கணும், வேதத்துக்கு புறம்பா இது நடக்குது. உங்களுடைய வருமானம் நீங்க தான் சாப்பிடணும். உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடணும். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். உன் கையின் பிரியாசம் நஷ்டம் வரக்கூடாது. உன் கையின் பிரியாசம் ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க பிளஸ்ஸிங். ஆனா நம்முடைய கையின் பிரியாசம் இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. இன்றைக்கு நம்ம கூட அநேகர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய கையின் பிரியாசம் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. எத்தனை போய் இன்னொருத்தங்கிட்ட போய் கொடுத்துட்டு அவன் செஞ்சு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறான், ஓடி வந்து வாங்கிட்டு வந்து அதை சந்தோஷமாக சாப்பிட்றோம். வேறு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம கையும் பிராசம் இது ஆண்டவர் கொடுத்தது, இந்த காசை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். இந்த மாதிரி ஜனங்களுக்கு என்ன இல்லை, இப்போ அந்த ஒரு நிதானமும் இல்லை. அதெல்லாம் தாண்டி போய் என்ன பண்ணுறாங்க, கடைக்கடையாக இன்னைக்கு என்ன ஜனங்க, தேவ ஜனம் கூட நிற்குது. எங்கே நிற்குதுன்னா கடைக்கடையாக நிற்குது. அவன் பாஸ்ட் ஃபுட்டில் செஞ்சு என்ன பண்ணுறான், அவன் கொட்டினதான் வாங்கி பத்திரமா எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படிங்க இது சரியில்லையே. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் பாருங்க, அதனால தான் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக வேதனையாக மாறிடுது இல்லையா. அப்போ நம்ம கையின் பிராசங்களில் தேவ ஜனங்க சாப்பிடணும். நம்முடைய விதைப்பு அறுவடையை நம்ம தான் அனுமதிக்கணும் இல்லையா, நம்ம தான் அனுபவிக்கணும். கர்த்தர் நமக்கு அதை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறோமா, சில காரியத்தை இப்படி பல காரியங்களை மாட்டிக்கின்னு சிக்கின்னு அவசரப்பட்டு இன்னைக்கு இல்லையா விடுதலை ஆக்கப்பட முடியாமல் அதனால சில வியாதிகளை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கலாம். இதே தான் அந்த நாட்களையும் பாருங்களேன் இல்லையா. அந்த நாட்களையும் மீதியானியர் என்ன பண்ணாங்களாம், இப்படி அவருடைய நிலங்களை, அவங்களுடைய மிருக ஜீவன்களை, அவனுடைய எல்லா நன்மைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மீதியான இவங்க வீட்டெல்லாம் இடிச்சு போட்டு எல்லாவற்றையும் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. இந்த துக்கத்திலிருந்து சந்தோஷம் அடையும்படியாக கர்த்தருடைய தூதனானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா ஏன் வந்தாருன்னு சொல்லி. அப்படியானால் பாருங்க, அந்த நாட்கள்ல அப்படியே என்ன பண்ணாராம், இவர் இந்த கிதியோன் நோக்கி வராரு, அவனை தரிசனமாகிறார். வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கிதியோனோடு கூட தேவனாய் கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவனை பலப்படுத்தி, பயந்து போன அவனை பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, அவனுக்கு உதவி செய்து, அவனுக்கு துணையாய் இருந்து, இதுவரையிலும் 7 ஆண்டுகளாய் இருந்த அந்த நஷ்டங்கள், விரயங்கள், இழப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. வேதத்துல நீங்க வாசிக்கும் போது பாருங்களேன், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல
22ஆம் வசனமும் 23ஆம் வசனத்தையும் வாசிக்க போறோம். அவங்க எல்லா இடத்தையும் விடுதலை ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். அல்லேலூயா. கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்று இந்த கிதியோன் சொல்றதை வாசிக்கிறோம். 28ஆம் வசனத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவர்கள் அமைதியாக, சந்தோஷமாக, சுகமாக, மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய விரயங்கள் மாறிச்சு, அவருடைய நஷ்டங்கள் மாறிச்சு, அவருடைய இழப்புகள் மாறிச்சு, அவருடைய எல்லா விதமான வேஸ்டான காரியத்தெல்லாம் பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அவர்கள் சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ணாங்களோ அந்த 40 ஆண்டு அனுபவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சுதந்திரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவருடைய அறுவடைகளை அவர்கள் அறுத்தார்கள். அவருடைய விளைவின் பலனை அவர்கள் புசித்தார்கள். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவனை கர்த்தர் அதன் மத்தியில் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அந்த நாளில் அவரிடத்துல வந்தார். இந்த நாளிலும் கூட இதோ இந்த 3ஆம் மாதமாகிய மார்ச் மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற நஷ்டங்கள், விரயங்கள், இழப்புகளை எல்லாம் மாற்றி சந்தோஷம் அடையும்படிக்காக தேவனை கர்த்தர் நமக்காக வருவார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தெல்லாம் வீணா போகிறது, இவ்வளோ வேஸ்டா போதே, இவ்வளோ ஒரு நஷ்டம் கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ எனக்கு நஷ்டங்கள் வருது என்று சொல்லி நீங்க அதற்காக கவலைப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக அவர் நீங்கள் சந்தோஷம் அடையும்படியாக, உங்களுடைய சுதந்திரங்களை நீங்கள் அதை சுதந்திரிக்கும்படியாக, உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடும்படியாக கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தேவனை கர்த்தர் நம்முடைய நன்மைகளை நம்மே சுதந்திரிக்கும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசங்களை ஒருவரும் தொடாதபடிக்கு, அதை அனுமதிக்காதபடிக்கு, இல்லையா, அதை பிடுங்காதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்களை நீங்களே அதை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பாருங்க, வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நாட்கள்ல, அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்துல ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம வேகமா நம்ம ஒரு சில குறிப்பிட்ட வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கும் போது இந்த சம்பவத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத போல இருக்குது, இல்லையா? உண்மையாகவே இது அதோட கூட சம்பந்தப்பட்டதுதான். அந்த நாட்களில் சீஷர்கள்லாம் ஒரு மனமா இருந்தாங்க. அப்போ பேதுருவை ஏறுவது என்ன பண்றான், பிடிச்சிட்டு போயிடறான். இப்போ இவங்களுக்கு என்ன இழந்துட்டாங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை இழந்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நஷ்டம். ஏன்னா அவரை எங்க இருக்காங்க, சிறைச்சாலை வச்சுட்டாங்க. இப்போ இந்த குடும்பத்தில் ஒருவர் இல்லை. அதுக்காக என்ன பண்றாங்களா, இந்த நஷ்டத்துக்காக இந்த தேவ மனுஷன் என் கூட இருந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் இல்லையன்னு சொல்லி இவங்க குடும்பத்தார் என்ன பண்ணாங்களாம், ஒரு மனமாய் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. கவனிக்கணும், உங்க நஷ்டங்களுக்கு, உங்களுடைய விரயங்களுக்கு, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார் பாருங்க. தேவனை கர்த்தர் அவங்க இழந்து போன பேதுருவை மீண்டுமா திருப்பி கொடுத்துட்டார். அல்லேலூயா. நீங்க வேத வசனத்துல நீங்க குறிச்சு கொள்ளுங்க. 11ஆம் வசனத்துல பேதுரு அவங்க வீட்டை தட்டுறாரு, இல்லையா? அவளை சந்திக்கும்படி வராரு. தேவனை கர்த்தருடைய ஆவியானவர் அவளை கொண்டு விடுதலை ஆக்கினாரு. அப்போ இவனுடைய நஷ்டத்தை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, இல்லையா, நம்ம வாழ்க்கையில கூட விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இந்த பேதுருக்காக, இழந்த இந்த பேதுருக்காக அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்ததனால கர்த்தர் பாருங்க அவருடைய வாழ்க்கையில இந்த பேதுரை விடுவித்து அவர் என்ன பண்ணாலும் கொண்டு மீண்டுமாக சேர்த்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அப்படியானால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய நஷ்டங்கள், விரயங்கள் எல்லாவற்றிலையும் இருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி உங்களுடைய நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நிச்சயமாய்
செய்யும்படி அவர் நிச்சயமா வருவார். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி, அந்த காரியத்துல உங்க நன்மைகள் மத்தியில உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி, உங்களுடைய கையின் பிரயாசங்கள் மத்தியில உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் நமக்காக நிச்சயமாய் வருவார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாக்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பிளஸிங்க நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில நாம் வாசித்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் கில்கால் அப்படின்ற ஒரு இடத்துல அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். ஏன் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் யோசுவோடு கூட பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆண்களையும் விருத்த சேதனம் இந்த இடத்துல நீ பண்ணு அப்படின்னார். ஏன்னா அந்த இடத்துல அவன் கொஞ்ச நாள் நெடுநாள் அந்த இடத்துல அவர்கள் பாளையம் இறங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆகையினால தேவனாய் கர்த்தர் அந்த சமயத்துல அவளுக்கு என்ன பண்ணோம், குணமாகுவதற்கு நாள் எடுக்கும் என்பதை அறிந்து தான் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார்னா, அந்த இடத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஆண்கள் எல்லாரையும் என்ன பண்ணார்னா விருத்த சேதனம் செய்திரு அப்படின்ட்டார். அப்போ உடனே இந்த யோசுவா அந்த கில்கால் என்கிற இடத்துல அந்த பாலைவனத்துல அவர் என்ன பண்ணார்னா, அந்த பாளையம் என்கிறதான எரிகோக்கு முன்பதாக இருந்த அந்த இடத்துல அவளுக்கு விருத்த சேதனம் செய்து இந்த ஜனங்கள்லாம் அந்த நாளில் அந்த இடங்கள்ல என்ன பண்ணனா கில்காலில் தங்கியிருந்தாங்க. இப்போ இவங்க இப்படி போக முடியாது, வந்த வழிக்கும் போக முடியாது. அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா எரிகோவும் இருக்குது. இப்போ எரிகோ இவருடைய அலங்கம் இவர்களுக்கு தடையா இருந்துச்சு. இவர்களும் இங்கிருந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் முடக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை இந்த வேத புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்படியானால் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில இதை இந்த முடக்கப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இவர்களுடைய தடைகளுக்கு மத்தியில கர்த்தர் அவருடைய தூதனானவர் அங்க வந்ததை நம்ம வாசிக்க முடியுது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தூதனானவர் தம்முடைய ஜனங்களுக்காக தடைகளிலிருந்து தாண்டி செல்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறதை நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அப்போ அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடைகள், இந்த எரிகோ தடைகள் மத்தியில இந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்தது போல இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எத்தனை வாக்கு தத்தங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? எத்தனை வாக்கு தத்தங்களை நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தத்தின் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் நமக்கு முன்பாக அநேக தடைகள் இருக்கலாம். நம்ம அறியாமலே தடைகள் இருக்கலாம். நம்முடைய வாக்கு தத்தங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாமல், நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் அதற்கு அநேக தடைகள் இருக்கலாம். அதற்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுக்காக ஜெபம் பண்றோம், இதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், போராடி ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம் இல்லையா, உபவாசமா ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தாலும் நமக்கு முன்பாக தடைகள் அப்படியே இருந்திருக்கலாம். கவனிக்கணும், நமக்கு முன்பாக இருந்த தடைகள் அப்படிதான் இருந்திருக்கலாம். நம்ம நினைச்சுக்கலாம் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ண முடியல, சில காரியத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க முடியல, என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். உண்மைதானே? அல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லி வேற மாதிரி எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, சொல்லவே மாட்டார். சொன்னதை அப்படியே நமக்கு அவர் நிறைவேற்றுகிற தேவன். அப்படியானால் நமக்கு வாக்கு தத்தம் செய்த யாவையும் பெறுவதற்கு அவரே நமக்காக இறங்கி வருவார். இல்லையா? நம்முடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளாம நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அதற்காகவே அவர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடையும்படிக்காகவே அவர் நமக்காக இறங்கி வருகிறார். இந்த யோசுவாவின் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே அவர் நிறைவேற்றும்படி வந்தார். 6ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள்ல அந்த எரிகோவின் தடைகளை
அவர்கள் தாண்டி போகிறத நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? 23. அப்பொழுது வேவுக்காரரான 6ஆம் அதிகாரம் 23. வாசிங்க. அப்பொழுது வேவுக்காரரான 20ஆம் வசனம் வாசிக்கலாமா? 20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ பாருங்க, மீண்டுமாக நம்ம வாசிக்க போறோம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா இவங்க எக்கால சத்தத்தினாலதான் அந்த மதில் விழுந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு காரியம். நம்ம கர்த்தரோடு கூட நம்ம இணைந்திருந்தால் போதும். அல்லேலூயா. அவர் தான் நமக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ இவர்களால் அது விழல, தேவ தூதனான அங்க என்ன பண்றாருன்னா தகர்த்து எரியப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தேவ தூதன் தான் அவங்களுக்கு உதவி செய்து அந்த எரிகோவின் மதிலை உடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இந்த இஸ்ரவேலுக்கு தடையா இருந்த எரிகோவை தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா? கர்த்தருடைய தூதன் மூலமாக உடைத்து ஜனங்களை ஒரே சந்தோஷம். இவங்க எக்கால சத்தம் போதனால அது உடைஞ்சிச்சின்றத இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, அந்த உடைந்ததற்கு இவங்க காரணம் அல்ல, தேவ தூதன் அன்றைக்கு வந்ததுனாலதான் இவங்களுடைய தடைகள் உடைக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில இதுவரையும் நமக்கு முன்பாக எத்தனையோ தடைகள் இருக்கலாம் இல்லையா? இந்த காரியம் செய்ய முடியல, அந்த காரியம் செய்ய முடியல, எல்லா காரியத்துக்கும் நமக்கு தடைகள் அநேகம் இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் பாருங்க, நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு அவர் எல்லா தடைகளையும் அவர் தான் உடைக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை அவரே உடைப்பார். அது நமக்கு நம்ம தான் பண்ணணுன்ற ஒரு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எக்காலத்தை மாத்திரம் ஊதுனா போதும். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு அப்பாடி துதிச்சா போதும். அல்லேலூயா. இந்த துதிகளை அவர் விரும்புகிற தேவன். நம்ம தேவனாய் கர்த்தருக்கு சிம்பிளானதை நம்மள செய்ய சொல்றார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நமக்கு விரோதமா இருக்கிற எத்தனை தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்க சொல்லலாம், ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னாக்கா, ஐயோ அந்த பிரச்சனை எனக்கு இது அப்படி இருக்கு நிக்குது, அதுதான் எனக்கு தடையா இருக்குது, என் வாழ்க்கைக்கு இது தடையா இருக்குது, உங்க நன்மைக்கு இது தடையா இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் உயர்வுக்கு அந்த காரியம் தடையா இருக்குது, என் வாழ்க்கையில் நான் சுகமா இல்லாத இருப்பதற்கு இந்த காரியம், சுகமா இருப்பதற்கு இந்த காரியம் தடையா இருக்குது. அப்படின்னு நீங்க அநேக காரியங்களை தடைகளை நீங்க பார்த்திருக்கலாம், நீங்க அறிந்து கொண்டவராக இருக்கலாம், அதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படியாக கர்த்தர் உங்கள் தடைகளை உடைக்க அவர் நிச்சயமா வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த 3ஆம் மாதமாகிய மார்ச் மாதத்துல கர்த்தர் நம்முடைய தடைகள் யாவையும் உடைத்து வாக்கு தத்தங்களை நமக்கு நிறைவேற்றி சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். அல்லேலூயா. எத்தனை வாக்கு தத்தங்களை நம்ம கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே. நம்முடைய தடைகள்னால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இந்த நன்மைகளை கர்த்தர் தடைகளை உடைத்து நாம் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடையும்படியாய் கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, 1 பேதுரு புஸ்தகத்துல பாருங்க 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம், எல்லா வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்ம இருதயத்துல நம்ம போடக்கூடாது, அதை வைத்து கொள்ளாமல் அவரிடத்துல நம்ம அவர் மேல நீங்க வைப்பீங்க சொன்னா நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் நம்முடைய தடைகளுக்கெல்லாம் அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தடைகளை உடைத்து வாக்குத்தத்தமான நன்மைகளை உங்களுக்கு நிறைவேற்றி உங்களை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு இதுவரையிலும் துக்கமா இருந்த தடைகள்லாம் உடைத்து தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷமாய் தேவனாய் கர்த்தர் மாற்றும்படியாய் அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது பிளஸிங்கை நம்ம கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது.
அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான வேத பகுதியை நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் அநேகரை அவர் வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார், விடுதலை கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார், அநேக அற்புதங்களை அடையாளங்கள்லாம் அவர் செய்தார் இல்லையா. அவருடைய கரத்திலிருந்து வல்லமைகள் வெளிப்பட்டது. அவர் போன இடம்லாம் அங்கே எல்லாரையும் அவர் என்ன பண்ணார்னா அவரிடத்துல வந்த யாவரையும் அவர் சுகமாக்கினார், விடுதலை ஆக்கினார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெதஸ்தா குளத்தில் அதை சுற்றிலுமா இருந்த அநேக வியாதிசர் இருந்தாங்க. 5 மண்டபமும் எப்படின்னா வியாதிசர்கள் நிறைந்த மண்டபமாக இருந்திருக்கு. அப்போது இந்த குளத்தை சுற்றிலுமா வியாதிசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் அந்தந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் வியாதி உள்ளவர்கள் அங்கே காத்திருப்பாங்க. எதற்கு காத்திருப்பாங்கனாக்கா இந்த பெதஸ்தா குளத்தில் அவள் இறங்க வேண்டும். எப்போது இறங்க வேண்டும் என்று சொன்னால் தேவதூதன் கலக்கிற ஒரு நேரம் உண்டு. அந்த கலக்கும் போது அந்த கலக்கிற சத்தத்தை கேட்டு, தண்ணி கலங்குற சத்தத்தை கேட்டு யார் முதல்ல அந்த குளத்தில் இறங்குறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாவார்கள் என்பதை அறிந்து இல்லையா அவங்க என்ன பண்ணாங்களாம் காத்திருந்தாங்க. எப்போதுமே யாரை பார்த்தானாக்கா அந்த தண்ணீரையே பார்த்துனாங்க. ஆனால் இங்கே ஒருவன் மாத்திரம் இருக்கிறான், இவன் வானத்தை நோக்கி பார்த்துனுக்கிறானா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இவனுக்கு மாத்திரம் வானத்தை நோக்கி பார்க்க முடிஞ்சுன்னா இவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அல்லேலூயா. இவனால் என்ன பண்ண முடியல, திரும்பியும் படுக்க முடியல, எழுந்திருக்கவும் முடியல. அவ்வளோதான். இவர் லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். அவரால் எழுந்துக்க முடியாது. 38 வருஷம்னா சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு வாரம் நீங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பார்த்தா உங்கள் காலே மறுத்து போய்ட்டுருக்கோம் இல்லையா. சடனாக நம்ம நிற்க முடியாது, நம்ம விழுந்துருவோம். ஏன்னா நம்முடைய ஸ்ட்ரக் அந்த ஒரு வாரத்துக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, திருப்பி உடனே சடனாக நம்மளால் செயல்பட முடியாது. அப்போ 38 வருஷமாக படுக்கையில் இருக்கிறான். அவனுக்கு தூக்கி அவனுக்கு எழுந்து நிற்பதுக்கு, அவனுக்கு உதவி செய்வதற்கு, அவனை தூக்கின்னு போய் அந்த குளத்தில் இருப்பது கூட யாருமே இல்லை. ஆகையினால எல்லாருமே எப்படி இருக்கிறான்னா ரெடியாக இருக்கிறாங்க. குளம் கலக்குச்சுன்னா நம்ம இறங்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்தவன் குளம் கலக்குனா எனக்குன்னா அது ஏன்னா எனக்கு யாரும் இல்லை, உதவியே இல்லை, எனக்கு யாருமே அப்படிப்பட்ட எனக்கு ஒத்தாசையே இல்லை அப்படின்ற ஒரு இதயத்தோடு கூட படுத்துதான் நான் பாருங்க கர்த்தர் அவன்கிட்ட தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆராதனை வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா கவலையே படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்கிறவங்க இருப்பாங்கன்னு சொன்னால் அங்கதான் தேவனாய் கர்த்தர் அங்க வருவதை பார்க்கிலும் உங்களுக்கு உதவியே செய்ய முடியாமல் இருக்கிற நிலைமையில தான் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பாருங்க, என்னை தூக்கி எனக்கு ஒரு வழி காட்டுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இன்றைக்கு அநேகர் நினைக்கலாம். தேவ ஜனங்க என்னை தூக்கி ஒரு வழி காட்டுறதுக்கு, எனக்கு உற்சாகப்படுத்தி என்னை கொண்டு போய் ஒரு வழி சேர்க்க, அதாவது என்னை உயர்த்தி நடத்த எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். சிலர் பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில எனக்கு ஒத்தாசை செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு கொடுத்து தாங்குவதற்கு யாருமே முன் வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் பாருங்க, எல்லாருமே என்னை சொல்லி பக்கத்துல இருக்கலாம். இன்றைக்கு அநேக தேவ ஜனங்க உங்களுடைய உற்றா உறவினெல்லாம் பக்கத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் நீங்க அவங்களால ஒரு பிரயோஜனமும் பெற்றுக்கொள்ளாமல் நீங்க இல்லையா கஷ்டப்படலாம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல நம்ம இப்படி நமக்கு இருக்கலாம், அவங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கலாம். சில பேரை பாருங்க கவனிப்பார் அற்ற நிலைமையில இருக்கலாம். சில பேரை கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜனங்க நிற்பான், என்ன ஒரு கார் கூட என்ன பண்ண மாட்டான், ஒருத்தர் கூட விசாரிப்பதற்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நிலையில
நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட துக்கத்தின் பாதையில் நீங்கள் கடந்து வந்தாலும், நம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் நிச்சயமாக வருவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தேவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு தான் முதல் வழியை காட்டுப்பார். அல்லேலூயா. இப்போ எல்லாருமே சுகமாகலை, ஆனால் 38 வருஷமாய் யாருமே உதவியே இல்லாமல், யாரும் எந்த ஒத்தாசையே இல்லாமல் இருந்த அவனுக்கு கர்த்தர் இல்லையா எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்ய, நமக்காக தேவனை கர்த்தர் நிச்சயமாய் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை தேவனை கர்த்தர் மாற்றி அவர் சந்தோஷம் அடையும்படி அவர் உங்களிடத்தில் நிச்சயமாய் வருவார். அந்த 38 வருஷமாய் வியாதியா இருந்த அவனிடத்துல தேடி வந்தானாம் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில நிலை மாறுச்சு, அவனுடைய வாழ்க்கையில படுக்க மாறுச்சு, அவனுடைய வாழ்க்கையில வியாதி மாறுச்சு, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயத்தில் இருந்த துக்கம், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே மாறுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில இந்த மார்ச் மாதத்தில் தேவனை கர்த்தர் அவர் நமக்கு உதவி செய்து நம்மை தூக்கி எடுக்கும்படிக்கு அவர் நமக்கு வருவார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் என்னை தூக்குவதற்கு, என்னை ஒத்தாசை பண்ணி எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்காக தேவனை கர்த்தர் வருவார். உங்களை விடுவித்தலையாக்க அவர், உங்கள் நிலைகளை மாற்ற அவர் நிச்சயமாய் அவர் வருவார். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களோ, உங்களை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லை, நான் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாய் அவர் வருவார். உங்களுடைய நிலைகளை மாற்றுவார், உங்களுடைய வியாதிகளை மாற்றுவார், உங்களுடைய வேதனைகளை மாற்றுவார், உங்களுடைய துக்கங்களை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார். உங்கள் துக்கத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதற்காகவே இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்க தவிக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி அவர் உங்களிடத்துல வருவார். இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் உங்க துக்கத்தின் நிலைகளை எல்லாம் அவர் மாற்றுவார், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தின் நிலை, இதுவரையும் தொடர்ந்து வந்த ஒரு துக்கம், இதுவரையும் தொடர்ந்து வந்த ஒரு கண்ணீரின் பாதை, இதுவரையும் தொடர்ந்து வந்த ஒரு கஷ்டம், இதுவரையும் தொடர்ந்து வந்த உங்கள் கவலை, கர்த்தர் அதை மாற்றுவதற்காக, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுவதற்காக கர்த்தர் நிச்சயமாய் உங்களிடத்துல வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி உங்களிடத்துல அவர் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லமா? கர்த்தர் நமக்காக நிச்சயமாய் வருவார். உங்களுடைய காரியங்களுக்காக வருவார். உங்களுக்கு புதிய வழியை திறக்கும்படியாக அவர் வருவார். உங்களுடைய நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக அவர் நிச்சயமாய் வருவார். உங்களுடைய தடைகளை உடைத்து நீங்கள் சந்தோஷம் அடையும்படியாக கர்த்தர் நிச்சயமாய் வருவார். உங்கள் துக்கத்தின் நிலைகள் எல்லாம் தேவனை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படி வருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம்.